tabak dum dum. Hey folks, welcome back to Rami's Ranting. Yeah, hope you all doing good and yeah, so நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பேச போறோம் அப்படின்னா the nation's disease Delulu. Even I have a Delulu. Who else? எல்லாருக்குமே இருக்கு Delulu. Okay, the biggest Delulu I think is K-drama Delulu. Okay, I know K-dramaல பார்க்குறது, அவங்க பேசுறது, அவங்க கேர் பண்ணுறது எல்லாமே வந்து க்யூட் திங்ஸ் அண்ட் நல்லா இருக்கே, இந்த மாதிரி நமக்கும் கிடைச்சா அப்படி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ திங்க் ஒரு சிஇஓ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. யூ திங்க் உங்களோட எனிமி வந்து ஒரு மாஃபியா கிங் வந்து அவளை தான் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூ திங்க் no one is running behind you. Okay, so அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. Don't think that Delulu and all. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. பையன் நம்மள ட்ரெயின்ல பார்த்தா கூட இது அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லவ் பண்ணுறது அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் போகாதீங்க. அண்ட் யூ திங்க் சம் ஒன் நீங்கள் ட்ரிப் ஆகி அப்படியே ஃபால் ஆகி கேட்ராமா மாதிரி லவ் வந்துடுன்னு. நோ வே, டெலுலுவில் நிறைய விதம் இருக்குது. இது ரொம்ப மோசமான டெலுலு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கேட்ராமா பார்த்து கேட்ராமாஸ் ஒரு க்யூட் ஒத்துக்கிறேன், பட் உங்கள் லைஃப்பை ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர் எழுதலை ஒரு டேரக்டர் எழுதலை. இது வந்து தானாக நடக்கிறது. ஸோ டோன்ட் பிரிங் இட் அப் டுகெதர். நெக்ஸ்ட் டைம் கேட்ராமா பார்த்து டெலுலு வந்துச்சுன்னா ரியாலிட்டி இஸ் காலிங் ப்ரோ, பிக்அப் தி ஃபோன். அது ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு இருக்கு, ஃபோன் செத்து போயிடும் போது. டெலுலு இருக்கட்டும் ஒரு பக்கம், பட் ரியாலிட்டி அது நம்ம எப்போவுமே பார்க்கணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா? என்னை பற்றி நைட்டு ஃபுல்லாக யார் யோசிச்சு தூங்காமல் இருக்க போகிறா? இல்லை நான் ஒரு பில்லியனரோட பொண்ணா? இல்லை. அதுக்கப்புறம் என்னால் இப்படி ஃபுல் டைம் எப்படி ட்ரீம்லேண்டில் இருக்க முடியுது? மார்னிங் எழுந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை வர வரைக்கும் ஒரு 5 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நான் மண்டைக்குள்ளே க்ரியேட் பண்ணிடுவேன். ஒரு வேளை அவன் பிஸியாக இருக்கானோ, அவன் என்னை சர்ப்ரைஸ் பண்ண பிளான் போடுறானோ, இல்லை இவனும் என்னை லவ் பண்ணுறானோ சொல்ல பயமாக இருக்கோ, அவர் என்ன இவன் அவாய்ட் பண்ணுறானோ, இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் மைண்டில் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் அது கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா, அவன் வாட்ஸ்அப் வந்து ஆன்லைன் வந்து இன்னொருத்தங்க கூட காது குத்திக்கிட்டு இருக்கான். எப்படி ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ண கூட எனக்கு வந்து என்ன சொல்ல, எல்லாமே ஆட் டு கார்ட் கொடுத்துருவேன். அப்போ தான் என் பேங்க் பேலன்ஸ் சிரிக்கும். வாமா மின்னல். போன மாதம் இந்த சில்லறை கூட இந்த மாதம் பாக்கெட்டில் இருக்காது. நானே என்னை வச்சு வந்து ஸ்கேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அந்தளவுக்கு வந்து டெலுலு தலையில் ஏறி பின்னாடி போய் வந்து லைஃபே டெல்லுல தான் போயிட்டுருக்கு. வி ஆர் லிட்ரலி ஸ்கேர்டு டு ஃபேஸ் தி ரியாலிட்டி. அக்ரி, உண்மை தான். ஓகே, ஸோ யா, டெலுலு வந்து கொஞ்சம் வெளில வந்து டெலுலு ஃபோனை கொஞ்சம் கீழே வச்சுட்டு ரியாலிட்டி ஃபோன் ரொம்ப நேரமாக கதறான், அடிக்கிறான், அதை எடுங்க, அவன் செத்து போயிட போகிறான். டக்குன்னு ரியாலிட்டி ஃபோன் எடுத்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்கள், பேசுங்க. பயமாக தான் இருக்கும், ஐ நோ. பேசினாதான் லைஃப். இது வந்து மூவி கிடையாது. ஐ நோ, இது நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், வி ஆர் ஆல் ஆக்டர்ஸ் இன் திஸ் லைஃப். நோ, அது வந்து வெறும் ஒரு போயம். அது அங்கேயே மறந்துடணும். நம்மலாம் இன்னொருத்தங்க எழுதி நடிக்கிற கதை கிடையாது. வி ஆர் லிவிங் ஆர் லைஃப். ஸோ ரியாலிட்டியும் இருக்கணும், டெலுலுவும் இருக்கணும், ஃபேக் சினாரியோஸ் இருக்கட்டும். நானாக ஏதோ ஒன்று பைத்தியக்காரமே நினச்சிப்பேன், இருக்கட்டும், நினச்சிக்கோ, ஃபைன். உனக்கு அது ஹாப்பினஸ் தட்டா டிட் சூப்பர், பண்ணிவிடுங்க. ஓகே, அட் த சேம் டைம் ரியாலிட்டி செக்கும் ஆல்வேஸ் இருக்கணும். ஓகே, சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம இதே மாதிரி ஒன்று பார்ப்போம். Until now, stay tuned. Bye. Chin tabak dum dum.